வணக்கம். தென் மாவட்ட வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை ஊழியர்களுக்கு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அவர் என்ன வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். தென் மாவட்ட வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு தாராளமாக உதவிடுங்கள். 2 வாரங்களுக்கு முன்பு சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ள நிவாரணப் பணிகளில் இருந்து விடுபடுவதற்கு முன்பாகவே இப்பொழுது அதைவிட பன்மடங்கு கடும் மழையின் காரணமாக தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு ஆளாகி இருக்கிறது. தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் முற்றாக துண்டிக்கப்பட்டு விட்டன. பல கிராமங்களுக்கு உள்ளே செல்லவே முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. கடந்த 3 நாட்களாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு கூட கிடைக்கவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, குடிநீர், போர்வைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் உடனடியாக செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்ந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மாவட்ட ரீதியாக நிவாரணக் குழுக்கள் அமைத்து பணியாற்றி வருகிறோம். அவர்கள் வெள்ள பாதிப்பில் இருந்து மக்களை மீட்பதிலும் உணவுப் பொருட்கள் வழங்குவதிலும் இரவு பகல் பாராது பாடுபட்டு வருகிறார்கள். அவர்களை மீட்டு வேறு இடங்களுக்கு தங்க வைத்தாலும் அப்பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கு சில நாட்கள் தாக்குப்பிடிக்கும். இது மிகவும் சவாலான விஷயமாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உதவுவது மிகவும் கடினமானது. எனவே மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை ஊழியர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தங்கள் பங்களிப்பாக புதிய தமிழகம் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு நிர்வாகிகளிடம் அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களாகவோ, போர்வை, வேட்டி, சேலை உள்ளிட்ட பொருட்களாகவோ அல்லது பணமாகவோ வழங்கிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த மனிதநேயமிக்க நிவாரணப் பணிகளுக்கு தங்களாலான அனைத்து பங்களிப்பையும் கீழ்கண்ட நிர்வாகிகளுக்கு தொடர்பு கொண்டு வழங்கிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒரு தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நிவாரணப் பணிக்குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து நமது சப்ஸ்கிரைபர்கள் அவருடைய யார் என்னென்ன விவரங்கள் பற்றி நாம் கீழே கொடுத்திருக்கிறோம். அதன்படி அந்தந்த மாவட்ட நிர்வாக குழுக்களுக்கு தங்களால் இயன்ற நிவாரணத் தொகையை பணமாகவோ பொருளாகவோ கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.